மேஷ ராசி அன்பர்களே, எந்தவொரு செயலையும் இன்று கூடுதல் கவனத்துடன் அணுகுவது நல்ல பலனை தரும். குடும்பத்தில் உள்ள பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்று சுமூகமாக முடியும். அலுவலக பணிகளுக்காக குறுகிய தூர பயணங்களை மேற்கொள்ள நேரிடலாம். தாயாரின் உடல் நலத்தில் சற்று அக்கறை செலுத்துவது அவசியமாகும். இன்றைய நாளில் நீங்கள் நற்பலன்களை பெற வழிபட வேண்டிய தெய்வம் பைரவர். காலபைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களைச் சுற்றியுள்ள தடைகளை அகற்றும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் அதிர்ஷ்ட திசை மேற்கு. அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு சொத்து பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். பரணி நட்சத்திரக்காரர்கள் குறுகிய தூர பயணங்கள் மேற்கொள்வார்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும். ரிஷப ராசி அன்பர்களே, காலை முதலே உங்களை அறியாது ஒரு சுறுசுறுப்பு உங்களிடம் ஒட்டிக்கொள்ளும். உங்களுக்குள் மறைந்திருக்கும் புதிய திறமைகளை வெளிப்படுத்த இன்று அருமையான வாய்ப்பு கிடைக்கும். பொழுதுபோக்கு விஷயங்கள் மூலமாக எதிர்பாராத சிறு வருமானம் வந்து சேரலாம். வெளியில் சாப்பிடுவதை தவிர்ப்பது உடல் ஆரோக்கியத்தை காக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வார். துளசி மாலை சாற்றி சக்கரத்தாழ்வாரை மனதார வணங்குவது உங்களின் துணிச்சலை அதிகரிக்கும். உங்கள் அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. உங்களுக்கு ஏற்ற திசை தெற்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் புதிய திறமைகளை வெளிப்படுத்துவார்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத சிறு வருமானம் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் வெளி உணவுகளை தவிர்க்கவும். மிதுன ராசி அன்பர்களே, நீண்ட நாட்களாக உங்கள் மனதில் நினைத்திருந்த ஒரு ஆசை இன்று நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சிறு கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்பு கூடும். குடும்பத்தினருக்காக புதிய ஆடைகள் அல்லது பரிசுகளை வாங்கி மகிழ்வீர்கள். வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகளின் சேர்க்கை லாபத்தை உயர்த்தும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. மாலையில் நெய் தீபம் ஏற்றி லட்சுமி அஷ்டோத்திரம் படித்து வழிபடுவது குடும்பத்தில் சுபிட்சத்தை உண்டாக்கும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் ஊதா, அதிர்ஷ்ட திசை கிழக்கு. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தம்பதியிடையே அன்பு கூடும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தினருக்கு பரிசுகள் வாங்குவார்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய கூட்டாளிகளால் லாபம் அதிகரிக்கும். அடுத்து நமது டைப்போபீடியா சேனலில் கடக ராசி பலன்களை காண்போம். கடக ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எடுக்கும் சில முக்கிய முடிவுகள் உங்கள் எதிர்கால பாதையை மாற்றலாம். வேலை தேடுபவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அல்லது நேர்காணல் அழைப்புகள் தேடி வரும். உணவு பழக்கத்தில் புதிய கட்டுப்பாடுகளை கொண்டு வருவீர்கள். மாலையில் ஆன்மீக சிந்தனைகள் மனதிற்கு நிம்மதியை தரும். இன்றைய நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. குரு பகவானுக்கு மஞ்சள் மலர்கள் சாற்றி வழிபடுவது உங்களின் கல்வி மற்றும் வேலை முயற்சிகளில் வெற்றியை தேடித்தரும். உங்கள் அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, அதிர்ஷ்ட திசை வடக்கு. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். பூச நட்சத்திரக்காரர்கள் உணவு பழக்கத்தில் கட்டுப்பாடு காப்பார்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, ஒரு விஷயத்தில் மட்டும் இன்று நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அது உங்களின் பொறுமை. சில காலமாக இருந்து வந்த உடல் சோர்வு நீங்கி இன்று முழுமையான ஆரோக்கியம் கைகூடும். தந்தையுடன் இருந்த சிறு மனக்கசப்புகள் நீங்கி உறவு பலப்படும். நீண்ட கால முதலீடுகளை பற்றி நிபுணர்களிடம் ஆலோசனை பெறுவது நல்லது. இன்று நன்மைகள் பெருக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். காலை வேளையில் சூரியனை பார்த்து ஆதித்ய ஹிருதயம் சொல்வது உங்களின் ஆரோக்கியத்தையும் புகழையும் மேம்படுத்தும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை, அதிர்ஷ்ட திசை கிழக்கு. மகம் நட்சத்திரக்காரர்களின் ஆரோக்கியம் மேம்படும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் தந்தையுடன் சுமூக உறவை ஏற்படுத்துவார்கள். உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட கால முதலீடு பற்றிய சிந்தனை வரும். கன்னி ராசி அன்பர்களே, இந்த நாளில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது உங்களின் நேர மேலாண்மைதான். உயர்கல்வி படிக்க நினைக்கும் மாணவர்களுக்கு இன்று அதற்கான வழிகள் பிறக்கும். பல நாட்களாக இழுபறியில் இருந்த சட்ட சிக்கல்கள் இன்று உங்களுக்கு சாதகமாக முடியும். மாலை நேரத்தை குழந்தைகளுடன் செலவிடுவது உங்களின் மன அழுத்தத்தை குறைக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி. சரஸ்வதிக்கு வெண்பட்டு சாற்றி தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்வது கல்வியிலும் அறிவிலும் உங்களை சிறக்கச் செய்யும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். உங்களுக்கு ஏற்ற திசை வடக்கு. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்கல்விக்கான வழிகள் பிறக்கும். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சட்ட சிக்கல்கள் சாதகமாக முடியும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் குழந்தைகளுடன் மகிழ்ந்து இருப்பார்கள்.
தொடர்ந்து மற்ற ராசிகளையும் நமது டைப்போபீடியா சேனலில் பார்க்கலாம். துலா ராசி அன்பர்களே, எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஒன்று இன்று உங்களை தேடி வரும். வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உங்கள் 2 சக்கர அல்லது 4 சக்கர வாகனங்களை பராமரிக்க சிறு தொகையை செலவிடுவீர்கள். பங்குச்சந்தை போன்ற ஊக வணிக முதலீடுகளை இன்று தவிர்ப்பது மிகவும் பாதுகாப்பானது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ பெருமாள். பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபடுவது உங்களின் நிதி நிலையை பாதுகாப்பாக வைத்திருக்கும். உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு. அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் ஆடம்பர பொருட்களை வாங்குவார்கள். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வாகன பராமரிப்பில் ஈடுபடுவார்கள். விசாக நட்சத்திரக்காரர்கள் ஊக வணிக முதலீடுகளை தவிர்க்கவும். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய பகல் பொழுது உங்களுக்கு மிகவும் பரபரப்பாகவே காணப்படும். கடந்த காலத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்த கடன்கள் இன்று திரும்ப வந்து சேரும். சிறிய அளவிலான தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படலாம் என்பதால் இரவு நேரங்களில் அமைதியை கடைபிடிப்பது உத்தமம். பெரியவர்களின் ஆன்மீக அறிவுரைகள் உங்களுக்கு புதிய தெளிவை தரும். இன்றைய நாளில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பிரதோஷ வேளையில் நந்திக்கு அருகம்புல் சாற்றி வழிபடுவது உங்களின் மனப்பதற்றத்தை குறைக்கும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்த கடன்கள் வசூலாகும். அனுஷ நட்சத்திரக்காரர்கள் இரவு நேரங்களில் அமைதியை கடைபிடிக்கவும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியவர்களின் ஆன்மீக அறிவுரை கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, யாருடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று ஒரு முக்கிய காரியத்தை இன்று சாதித்து காட்டுவீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் விலகும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த பழைய பகைகள் முடிவிற்கு வந்து சுமூக நிலை தோன்றும். திடீரென வேலை நிமித்தமாக பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். அனுமனுக்கு வெற்றிலை மாலை சாற்றி மனதார பிரார்த்தனை செய்வது உங்களின் தைரியத்தையும் வெற்றிகளையும் அதிகரிக்கும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்கள் தீரும். போராட நட்சத்திரக்காரர்களின் குடும்ப பகைகள் நீங்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் வேலை நிமித்தமாக திடீர் பயணங்கள் செல்வார்கள். நமது டைப்போபீடியா சேனல் நேயர்களுக்காக அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, கடந்த சில நாட்களாக உங்களை வருத்திய உடல் உபாதைகள் நீங்கி மருத்துவ பரிசோதனைகளில் நல்ல முடிவுகள் வரும். அக்கம் பக்கத்தினருக்கு உதவி செய்து அவர்களின் அன்பை பெறுவீர்கள். அலுவலகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுக்கான சாதகமான தகவல்கள் இன்று உங்கள் காதுகளை வந்தடையும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகனுக்கு தேனும் தினைமாவும் படைத்து வழிபடுவது உங்களின் ஆரோக்கியத்தையும் ஆற்றலையும் மேம்படுத்தும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மற்றும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகள் சாதகமாக வரும். திருவோண நட்சத்திரக்காரர்கள் அக்கம் பக்கத்தினருக்கு உதவுவார்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பதவி உயர்வுக்கான தகவல்கள் கிடைக்கும். கும்ப ராசி அன்பர்களே, புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு முன் அனுபவசாலிகளின் ஆலோசனையை பெறுவது இன்று உங்களுக்கு சிறப்பாக அமையும். புதிய தொழில்நுட்ப கருவிகளை கையாளுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். முன்காலத்தில் செய்து முதலீடுகளில் இருந்து எதிர்பாராத பண வரவு கிடைக்கும். வாகனங்களில் செல்லும் போது மிதவேகத்தை கடைபிடிப்பது அவசியம். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். ராகு காலத்தில் துர்க்கைக்கு எலுமிச்சை விளக்கேற்றி அர்ச்சனை செய்வது விபத்துக்கள் மற்றும் தடைகளை அகற்றும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் புதிய தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்துவார்கள். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய முதலீடுகளில் இருந்து லாபம் வரும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வாகன பயணங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மீன ராசி அன்பர்களே, பண விஷயத்தில் இன்று நீங்கள் சற்று கவனமாக இருப்பது தேவையற்ற இழப்புகளை தவிர்க்கும். அரசு அல்லது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இன்று அருமையான முன்னேற்றம் காணப்படும். பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் இருந்த சிறு சிறு மோதல்கள் விலகி அமைதி திரும்பும். காரமான மற்றும் துரித உணவுகளை தவிர்ப்பது வயிற்றுக்கு நல்லது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடுவது உங்களின் கல்வியிலும் அறிவிலும் சிறப்பான ஏற்றத்தை தரும். உங்களின் அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. உங்களுக்கு ஏற்ற திசை வடக்கு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் போட்டித் தேர்வுகளில் முன்னேற்றம் காண்பார்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணியிடத்தில் சுமூக நிலை ஏற்படும்.
ரேவதி நட்சத்திரக்காரர்கள் காரமான உணவுகளை தவிர்ப்பது உத்தமம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மேலும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.